தேதி சொல்லுங்க. 17 17 6 21 21. பிறந்த நேரம் 71. பிறந்த நேரம் 8:35 PM. 8:35 PM. பிறந்த இடம்மா? வேலூர். வேலூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மகர லக்னம். மகர லக்னம் மீன ராசி. என்ன கேள்வி கேட்கணுமா? என் செவ்வாய் தசை நடக்குது, அடுத்தது ராகு தசை வருது. மகர லக்னமா? அதை விட போங்க, இப்போ வரிசையா ரேவதி நட்சத்திரமா வருது பாருங்க. மகர லக்னமா நல்லா இருப்பீங்கம்மா, தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. மகர லக்னமா தனுசு லக்னமான்றது டவுட்டு குருஜி. இப்போ அவரு நீங்க சந்தியில பிறந்திருக்காருங்க குருஜி. ஒரு நிமிஷத்துல லக்னம் மாறுது. 8:34க்கு பிறந்திருந்தாருன்னா தனுசு லக்னம். ஆமாங்க குருஜி. 8:35னா மகர லக்னம். பெரும்பாலும் லக்னம் பின்னாடி போகும் குருஜி. அவருக்கு அவங்க அம்மா இப்பதான் ஆகஸ்ட் மாசம் இறந்தாங்க குருஜி. அவங்க இப்படிலாம் டக்கு டக்குன்னு இந்த லைவ்ல அதுக்காக பொறுமையா இருக்க முடியாதுமா. சந்திர தசை இப்போ முடிஞ்சிருச்சு இல்லையா? சந்திர தசை முடிஞ்சு இப்போ செவ்வாய் தசை. ஆகஸ்ட் மாதம் அம்மா இறந்தாங்களா? ஆமாங்க. செவ்வாய் தசையில் சனி புக்தி. செவ்வாய் தசையில் சனி புக்தி. செவ்வாய் தசையில் சனி புக்தின்றது செவ்வாய் வந்து மகர லக்கணமாக இருந்தால் 4 சனி வந்து தனுசு லக்கணமாக இருந்தால் 4 அம்மா வேலூரில் பிறந்தவர். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? திருவண்ணாமலையில் இருக்கோம். வேலூர்லேருந்து திருவண்ணாமலை பக்கத்தில் தான் இல்லையா? ஆமாங்க. மகர லக்னமாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குமா? என்ன கேட்கணும்? நல்ல ஜாதகம் தாம்மா. ஏன்னா ஒரு 4 கிரகங்களை வந்து குரு பகவான் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம். கோகர் தானே, கடுமையான கோகர். மகர லக்னம். மகர லக்னம் தான். 8:35ன்றது 8:40 கூட பிறந்திருக்கலாம். டப்பு 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 டப்புன்னு கோவம் வந்துடும், கையை கூட வாங்குவார். செம்மையாக வரும், செம்மையாக வாங்குவார். 10 நிமிஷம் கழிச்சு நானும் அடித்தேன், ஐயோ பாவம், சே என்னன்னு தெரியல, எனக்கு ஏதோ புத்தி கட்டு போச்சுன்னு மன்னிப்பு கேட்பார். கரெக்டா? ஆமாங்க. நீங்க சொன்னீங்க, நான் வின் டிவில ஒரு முறை பேசினேன், நீங்க இதே போலதான் சொன்னீங்க. இதே பலனை தான் சொன்னா? எல்லாம் அதே ஜாதகத்துக்கு அதே பலன் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு இதே போலதான் கோபமா இருப்பாருன்னு சொன்னீங்க. அப்ப நான் கொஞ்சம் பிடி கொடுக்காம இல்லைன்னு சொன்னேன் குருஜி. சரி, மகர லக்னம் தாம்மா. என்ன கேட்கணும்? ரேவதி நட்சத்திரம் நல்ல வேலையை 50 வயதை நெருங்கி 50 வயது தாண்டிட்டதுனால பெரிய அளவில் மீனராசிக்காரர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது. இப்போ மகர லக்னத்தின் அடிப்படையில் இப்போ இவருக்கு நடக்கிறது செவ்வாய் தசை. சூரிய சந்திர தசைகள் தான் மத்தியம பலனை கொடுக்கும். இப்போ செவ்வாய் தசையில் சனி புக்தியில் அம்மா இறந்ததை தவிர்த்து வேறு எந்த விதத்துலேயும் நெகட்டிவ் இருக்காதம்மா. செவ்வாய் தசையை விட அடுத்து வரக்கூடிய ராகு தசை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்மா. வேற என்ன கேட்கணுமா? அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் ரொம்ப ட்ரபிள் பண்ணுதுங்க. அதுதான் ஏம்மா, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்மா, வேற பெருசாக பயப்படுறதெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா லக்னாதிபதி நல்ல வலுவாக இருக்கிறார். லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏதாவது சிறு சிறு உடல்நல கோளாறுகளை கொடுக்கும். ஆனால் கண்ட மாதிரி எதுவுமே இல்லைம்மா. ஏன்னா 8ஆம் இடம் 8ஆம் அதிபதி லக்னாதிபதி, இந்த அமைப்புகளையும் கண்டிப்பாக பார்க்கணும். லக்னம் மட்டும் ஆயுளை தீர்மானிக்கிறது இல்லை. லக்னாதிபதி குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறாரு. இவர் கண்டிப்பாக 68 வயது தாண்டி தான் ஆவார். அதனால என்னங்கம்மா? வீடு கட்டுவாருமா. செவ்வாய் தசை புதன் புக்தி சுக்கரனுடைய வீட்டில் இருக்கு இல்லையா? செவ்வாய் தசை சுக்கிர புக்தியில் வீட்டில் இருப்பீங்கம்மா. கட்டின வீடு அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு இல்லையா? எப்போ செவ்வாய் தசை சுக்கிர புக்தி எப்போ வருது? 2028 வருது. வீடு கண்டிப்பாக கட்டுவீங்க. மருத்துவம் நல்ல மருத்துவம் பாருங்க. செவ்வாய் எப்பவுமே டாக்டர்ன்ற மாதிரி தான் கொண்டு போவார். ராகு தசை உண்மையிலே நல்லா இருக்குமா. உச்சனுடைய வீட்டில் சில நேரங்களில் இருக்காதுன்னு சொல்லுவேன். ஆனால் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் நல்ல விதமாக லக்னாதிபதியை போலவே செயல்படக்கூடியவர் ராகுன்றதுனால ராகு தசை நல்லா இருக்குமா. கவலைப்படாதீங்கம்மா, வீடு கட்டத்தான் போறீங்க. 2028 புது வீட்டில் இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி. நேரம்